அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நேரலை நிகழ்வூடாக திடீரென உங்களை சந்திக்க கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகமெல்லாம் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பீதியிலே, அதனால் ஏற்பட்டுள்ள இழப்புகளிலே மூழ்கியிருக்கிற நேரம். இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தளவில் இந்த நோயினுடைய பீதியை விட, நோயினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகளை விட, இந்த நோயினால் மரணித்தார்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் அதாவது அடக்கம் செய்யப்படாமல் தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டு வரக்கூடிய நிகழ்வு பெருமளவில் மனதை பாதித்திருக்கிறது. இதனால் முஸ்லிம்கள் நொந்து போயிருக்கிறார்கள். இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாத பல அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், அதே மாதிரி பொதுசன மக்கள் இதற்காக முஸ்லிம்களுடைய அடக்கம் செய்கிற இந்த உரிமையை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அமைதியான வழியிலே பல்வேறுபட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். கொரோனாவினால் மரணித்த ஒருவர் அடக்கம் செய்யப்படுவதனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும், அதனால் பிரச்சனை வரும், நோய் தொற்றும் என்கிற நிலை இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம்களாகிய நாம் அதை கோர முடியாது. இஸ்லாமும் அதை அங்கீகரிக்காது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக கொரோனாவினால் மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். உலக நாடுகளிலே 180க்கும் மேற்பட்ட நாடுகளிலே. அந்த நாடுகளிலே இதனால் புதிய கொத்தணிகள் உருவானதாக ஒரு தகவலும் இல்லை. உலக சுகாதார அமைப்பும் அடக்குவதா எரிப்பதா என்பதை, அதாவது இறந்தவருடைய உறவினர்கள் தெரிவு செய்கிற உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த அடிப்படையிலே முஸ்லீம்கள் இந்த பொதுவான இந்த அனுமதியையும், எமக்கு இந்த உலக அளவிலும் இந்த நாட்டிலும் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தையும், வாழ்நாள் பூராக இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்துவிட்டு மரணத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு முரணான ஒரு முறையிலே இப்படி நடந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலும், இறந்தவனுடைய எலும்பை முறிப்பது உயிருள்ளவனுடைய எலும்பை முறிப்பது போன்ற என்கிற ஹதீஸின் அடிப்படையிலே இறந்தவரை எரிப்பது என்பது உயிரோடு இருப்பவரை எரிப்பது போன்றது என்கிற நிலையிலே முஸ்லிம்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். முஸ்லிம்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானது என்பது, தொடர்ச்சியாக மரணிக்கக்கூடிய, அதாவது கொரோனாவினால் மரணித்தார்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எரிக்கப்படுவதும் அநியாயமானது என்பதும் பொதுவான விஷயம். இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உரிமையை பெறுவதற்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் சில ஆர்ப்பாட்டங்கள், அதாவது அமைதியான இந்த கபன் சீலை போராட்டங்களிலே முஸ்லிம் அல்லாத நிறைய சகோதரர்கள் கலந்து தங்களுடைய, அதாவது நியாயத்தின் பக்கமான தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நன்றியோடு நாம் நினைவு கூறத்தக்கவர்கள். அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்கள் சமூக வலைத்தளங்களில் கூட பேசி வருகிறார்கள். இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பௌத்த அமைப்புகள் கூட இந்த கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறது. சில தனிப்பட்ட ரீதியிலும் வீடியோக்களை வெளியிட்டு முஸ்லிம்களுடைய இந்த உரிமைக்கு இடம் கொடுக்குமாறு மனிதாபிமானத்தோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நன்றியோடு நாம், அதாவது நினைவு கூறத்தக்கவர்கள். இந்த நிகழ்ச்சியினால், இந்த நடக்கக்கூடிய இந்த நிகழ்வினால் முஸ்லிம்கள் மீதும் ஒரு அனுதாப அலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நன்மை என்று சொல்லலாம். முஸ்லிம்களுடைய மீது கனிவு ஏற்பட்டிருக்கிறது, இதை நன்மை என்று நாம் சொல்லலாம். சில சகோதரர்கள் நாம், அதாவது ஒரு ஒன்றிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதை நன்மை என்று சொல்லலாம்.
இதே நேரத்தில் சில மத தலைவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய கோருவது அடிப்படைவாதிகளுடைய கோஷம், இதற்கு பாரம்பரிய முஸ்லிம்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அடிப்படையான உரிமையை கேட்பதையே அடிப்படைவாதமாக சித்தரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் சிலர் சம்பந்தமான தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அவர்கள் வெளியிலே பேசுகிற போது இனவாத சக்திகள் படுத்திருக்கக்கூடிய தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனவாத சக்திகள் கிளந்தெழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதை நாங்கள் அண்மை காலத்திலே பார்த்து வருகிறோம். இந்த ஜனாசா எரிப்புக்கு எதிரான போராட்டங்களை மையமாக வைத்து முஸ்லிம்கள் மீது ஏதாவது வன்முறைகள் கட்டமைக்கப்பட்டு விடுமோ, இதை சாட்டாக வைத்து முஸ்லிம்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுதாப அலை மாற்றி முஸ்லிம்கள் மீது வெறுப்புண்டாக்கப்படுமோ, முஸ்லிம்களுடைய கோரிக்கை நல்ல சரிதான், ஆனால் அவர்கள் ரொம்ப அதிகமாக துள்ளுகிறார்கள், இதை விட முடியாது என்கிற மனநிலைக்கு மக்களை கொண்டு வருமோ, அல்லது இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை தவறாக பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது தூண்டுதல்கள் நடக்கலாமோ என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் என்பது ஜனநாயக உரிமை, அதிலே மாற்று கருத்து கிடையாது. தனிநபர்களாகவோ குழுக்களாக ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம். ஆர்ப்பாட்டங்களுடைய நோக்கம் கவன ஈர்ப்பு, நாம் சொல்வதே அடுத்தவர்களுடைய காதுக்கு சென்று சேர்வதற்கான ஒரு வழியை உண்டாக்குவது, உலகத்தின் கவனத்தை ஈர்ப்பது. இந்த ஜனாசா எரிப்பு விவகாரத்தை பொறுத்தளவில் உலகத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது. அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக இருந்தாலும் போய் சேர்ந்து இருக்கிறது. அவர்கள் வெளிப்படையான ஒரு கருத்தை சொல்லி, ஒரு தனியார் ஒரு மத தலைவர் சொல்கிறார், இது பௌத்த நாடு, இங்கே இருக்கத்தான் வேண்டும் என்று. இது இதனுடைய நிலைப்பாடு என்ன என்கிறது தெளிவாக போயிருக்கிறது. நாம் எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்து விட்டோம் என்றால் அடுத்த கட்டம் ஹஸ்புன் அல்லா, நாங்கள் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பதுதான், அல்லாவின் பொறுப்புல விடுவதுதான். நாம் ஒரு வேலையை செய்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இதை செய்வதனால் இருக்கிறதை விட ஒரு நன்மை கொஞ்சம் கூடுமா, ஒரு நலன் கூடுமா அப்படின்னா நாம் செய்யலாம். அல்லது நாம் இதை செய்வதனால் இருக்கிற தீமை குறையுமா, அப்ப குறைக்கிறதுக்காக நாம் செயல்படலாம். நாம் இதை செய்வதனால் ஒரு நன்மை ஏற்படாது என்றிருந்தால், நாம் செய்வதனால் ஒரு இருக்கக்கூடிய தீமை குறையாது என்றிருந்தால், சில வேளை இதை நாம் செய்வதனால் இருக்கிற நன்மை குறைந்துவிடும், இல்லாத தீமைகள் உருவாகிவிடும் என்கிற நிலை இருந்தால் கட்டாயமாக அது போன்ற ஒரு பணியை நாம் செய்யக்கூடாது என்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக சமுதாயங்களையோ ஒரு போர் நடப்பதாக இருந்தாலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எதிரிகளை அவர்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வார்கள். அதற்கு பிறகுதான் தாக்குதல் செய்வார்கள். முஸ்லிம் சமுதாயமும் அப்படி நகர்த்தப்படுகிறதா என்று நாம் அஞ்ச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது ஒரு கயவர்கள் முஸ்லிம்களை கருவறுக்க திட்டமிட்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்தே அவர்களுடைய அத்துமீறலுக்கு ஒரு நியாயத்தை உருவாக்குவதற்கான நிலைமைகள் ஏற்படலாம் என்பது போன்ற ஒரு ஐயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பான சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஒரு விஷயம், நடப்பது தீமைதான், ஆனால் அந்த தீமையிலும் நன்மை இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அசா அன் தக்ரவு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருக்கலாம் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை. அவர் சகோதரர்களால் துரோகம் செய்யப்படுகிறார், பால் கிணத்திலே போடப்படுகிறார், அடிமையாக விற்கப்படுகிறார், எகிப்தினுடைய ஒரு அமைச்சருடைய வீட்டில் இருக்கிறார், செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் செல்கிறார், சிறையில் இருந்த சிலருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்கிறார். அந்த அடிப்படையிலே சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர் அந்த நாட்டு மன்னர் கண்ட ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்க உள்ளத்தில் வருகிறார், அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். இதன் மூலமாக அந்த நாட்டு மன்னருக்கு நெருக்கமாகிறார். அதன் மூலம் அவருக்கு அந்த நாட்டினுடைய தானிய களஞ்சியத்துக்கு பொறுப்பான அமைச்சு பொறுப்பு கிடைக்கிறது. எகிப்துக்கு அடிமையாக வந்தவர் எகிப்தின் மன்னருக்கு நெருக்கமான அமைச்சராக மாறுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டின் அமைச்சு பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தால் கூட இப்படி அடைய முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படிப்படியாக கஷ்டங்கள் ஊடாக அவர் வெறுக்கக்கூடிய விஷயங்கள், தனி மனித வாழ்க்கையிலே சிந்தித்தால் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகள் மூலமாக அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டு வந்தார். அவர் கிணத்தில் போடப்பட்டது அவருக்கு தீங்குதான், அவர் அடிமையாக விற்கப்பட்டது தீங்குதான், விபச்சாரம் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அவருக்கு நடந்த ஒரு தீங்குதான், பல ஆண்டுகள் சிறையிலே அவர் இருந்தது தீங்குதான்.
ஆனால் இங்கிருந்து ஒரே அடியாக எகிப்தின் அமைச்சராக அல்லாஹு தாலா மாற்றுகிறான். ஒரு தீமையின் ஊடாக கூட அல்லாஹு தாலா நன்மையை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இதை நன்மையாக ஆக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். இரண்டாவது விஷயம், அநியாயங்கள் அக்கிரமங்கள் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்காது. அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கு நிச்சயமாக வீழ்ச்சி இருக்கும். உலகின் தராசிகள் தவறாக வேலை செய்தாலும், அதிகாரத்துக்கு ஏற்ப அது ஆட்டம் போட்டாலும் அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவை ஒருவன் அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்து கொண்டு போது நிச்சயமாக அனுபவிப்பான். ஆரம்ப கால மக்காவுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழலிலே அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு ஆறுதலுக்காக சூரா அல் ஹுதூத் என்கிற அத்தியாயத்தை இறக்கினான். நெருப்பு கிடங்கு வாசிகள் என்கிற அந்த அத்தியாயம். அதிலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே விரிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு நாட்டு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நாட்டு மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே அந்த நாட்டு மன்னன் ஒன்று சேர்க்கிறான். மிகப்பெரிய கிடங்கு தோண்டப்பட்டு அந்த கிடங்கிலே நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த மக்களுக்கு 2 சொய்ஸ் தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் இந்த நாட்டில் வாழ்வதாக இருந்தால் முஸ்லீமாக அல்ல, எங்களுடைய அதாவது பழைய நிலைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். அப்படி வர முடியாதென்றால் முன்னால் நெருப்பு இருக்கிறது, பாஞ்சி சாகுங்கள். அவர்களுக்கு இதை தவிர வேறு தெருவு இருக்கவில்லை. எங்களுக்கு நிர்பந்த நிலையிலே ஒரு குப்ரை மொழிவதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. உள்ளத்தில் ஈமானை வைத்துக் கொண்டு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அம்மார் இப்னு யாசிரில்லாவுடைய சம்பவத்திலே தனியான வசனம் இதற்கு இறங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அந்த அனுமதி இருக்கவில்லை. அந்த மக்கள் ஒவ்வொருவராக நெருப்பில் விழுந்தார்கள். இறுதியிலே வருகிற போது ஒரு தாய் கையிலே கை குழந்தையோடு வருகிறாள். தான் நெருப்பில் விழுவதை பற்றிய கவலை அந்த தாய்க்கு இல்லை என்றாலும் தன் பிஞ்சு குழந்தையும் நெருப்பில் போடுவதா என்ற ஒரு பரிதவிப்போடு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த நாட்டிலே முஸ்லிம்கள் யாரும் இல்லை, மூமின்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த கை குழந்தையை பேசச் செய்தான். அந்த குழந்தை சொன்னது, யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக். என் தாயை நீங்கள் பொறுமையாக குதித்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அந்த தாயும் பிள்ளையுமாக நெருப்பில் விழுந்தார்கள். அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு காற்றை அனுப்பி கிடங்கில் இருந்த நெருப்பை அப்படியே கிளறி விட்டு அதாவது மூமின்களை நெருப்பிலே போட்டு எரித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தீயினாலே அழிந்தார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு ஆறுதலுக்காக, இந்த மக்காவுடைய சூழ்நிலை தொடர்ந்து இப்படியே இருக்காது, நீங்கள் விடுபடுவீர்கள், உங்களை அநியாயத்துக்குள்ளாக்குகிறவர்களுக்கு அழிவும் இழிவும் நிச்சயமாக வரும் என்கிறதை அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதல் செய்தியாக சொல்கிறார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அநியாயத்துக்கு நிச்சயமான ஒரு பதில் இருக்கும். அவர்கள் நிச்சயமாக இழிவையும் அழிவையும் சந்திப்பார்கள். என் மீது அநியாயம் தொடுக்கப்பட்டால் அதற்கான ஒரு பிரதியீடு இருக்கும். சரி, எங்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறார், நாம் என்ன செய்யலாம்? எதிர்த்து போராடலாமா? மார்க்கம் அந்த வழியை எங்களுக்கு காட்டவில்லை. ஒரு ஆட்சி, அதாவது இஸ்லாத்திலே போதனைகள் தனிநபர்கள் சமூகங்கள் செய்கிற வேலைகளும் இருக்கிறது, ஒரு அரசு செய்கிற வேலையும் இருக்கிறது. அரசு செய்கிற வேலையை தனிநபர்கள் செய்ய முடியாது. திருடியவனுடைய கையை வெட்ட வேண்டும், இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இதை என்னுடைய வீட்டில் ஒருவன் திருடி விட்டான் என்பதற்காக அவனுடைய கையை நாம் போய் வெட்ட முடியாது. கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை, இது இஸ்லாத்தினுடைய சட்டம். என்னுடைய வீட்டில் ஒருவரை கொலை செய்து விட்டான்ங்கிறதுக்காக நாம் போய் கொலை செய்ய முடியாது. அதை விசாரித்து அது தீர்ப்பு சொல்லப்பட்டு அரசு தான் செய்யும். திருடியனுடைய கையை வெட்டுவது என்பது அரசு செய்யும். இதே போன்று போர்கள் என்பது இஸ்லாத்தில் அரசு செய்கிற கடமை. அதை தனிநபர்கள் செய்தால், அது இப்போ ஒருவன் கொலை செய்து விட்டான் என்பதற்காக அவனை இஸ்லாம் கொலைகாரனை கொல்ல சொல்லியிருக்கிறது, நாம் போய் கொலை செஞ்சா இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் இஸ்லாமிய அரசு என்னை கொலை செய்யும். முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அரசு நடந்து கொண்டிருந்தாலும் சரி, நான் கொலைகாரன் ஆகும். என்ற சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியும். அரசு செய்வதை அரசு செய்ய வேண்டும், அதை தனிநபர்கள் செய்ய முடியாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இப்படி சொல்லுகிற போது இளைஞர்கள் ஆத்திரப்படுவார்கள். பொறுமையாக இருக்க சொல்லுவீர்களா? உங்களோட வீட்டில் நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு. உணர்ச்சிக்குரிய விஷயம்தான் இது, நிச்சயமாக மனதை பாதிக்கக்கூடியதுதான், உணர்ச்சிகள் கொந்தளிக்கத்தான் செய்யும். ஆனால் பொறுமையும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதுதான் வழி என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஃபிரௌன் ஆட்சி செய்கிறான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள்.
எப்படி கொல்லப்படுகிறார்கள்? யுதபிஹூன் அபுனாகும், பெத்த பிள்ளைய கழுத்துல கத்தி வச்சு ஆடு மாடு அறுக்கிற மாதிரி அறுத்து கொள்வார்கள். யுதபிஹூன் என்று சொன்னா சும்மா கொள்வதில்லை, கழுத்துல கத்தி வச்சு அறுப்பதற்கு சொல்லப்படும். இப்படி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு உணர்ச்சியான நிலை, எவ்வளவு ஆத்திரப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த சமுதாயத்துக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரச்சாரத்துக்கு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போதும் பிறக்கிற குழந்தைகளை கொலை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பிள்ளையை எடுத்து பொட்டி ஒன்றில் போட்டு ஆத்துல போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து நபியாக வந்து இடைக்கட்ட காலங்களில் கொஞ்ச நாள் விடுபட்டு இருந்துச்சு. இஸ்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சாரத்தை ஆரம்பித்து சூனியக்காரர்களோடு போட்டி போட்டு வென்றதுக்கு பிறகு மீண்டும் இதே மாதிரி இவங்களோட பிள்ளைகளை கொல்லணும் என்கிற முடிவுக்கு வராங்க. அப்ப இஸ்ரவேல் சமுதாய மக்களே சொல்றாங்க, மூசா நீங்க நபியா ஆகிறதுக்கு முன்னாலே, எங்கள்கிட்ட வாரத்துக்கு முன்னாலேயும் நாங்க இந்த அநியாயத்தை சந்திச்சோம், நீங்க வந்ததுக்கு பிறகு இந்த அநியாயத்தை தான் நாங்க சந்திக்க, நீங்க வந்ததால என்ன பிரயோசனம்னு கேட்கறாங்க. நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு சரியான தலைமை இல்ல, சரியான தலைமையில தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துண்டு. பனி இஸ்ரவேலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, 2 நபிமார் தலைவரா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? உங்களோட பிள்ளைகளை கொல்றாங்களா, எதிர்த்து போராடுங்கன்னு அவங்க சொல்லல. என்ன சொன்னாங்கடா, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, நிச்சயமாக தக்வா உடையவர்களுக்கு நல்ல முடிவு வரும். நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க, பொறுமையா இருங்க. இந்த இதுக்கு ஒரு உங்களுடைய எதிரிகள் அல்லாஹ் அழிப்பான், அவனுடைய இடத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பராசத்தை தருவான் என்கிறதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இவ்வளவு நாள் அடிபட்டு தான் இருக்கிறோம், நாங்க என்ன சண்டையா பிடிச்சிட்டு இருக்கிறோம், பொறுத்துட்டு தான் இருக்கிறோம், நீங்க வந்து இதையா சொல்றீங்க என்று அந்த மக்கள் கேட்கல. ஓண்ட பிள்ளைய கொண்டா உனக்கு தெரியும் என்கிற தோரணையில அவங்க பார்க்கல. ஒரு நபி, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற ஒருவர், 2 பேர் இருக்கக்கூடிய நிலையில இது நடந்திருக்கிறது. எனவே பொறுமையா இருங்கன்னு சொல்லி சொன்னா இது கோழைகளுக்குரிய ஒரு பதில் கிடையாது, அது விவேகத்தினுடைய ஒரு பதில் என்கிற ஒரு அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கட்டத்தில் நாங்கள் அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யலாமா என்று கேட்டா, இஸ்லாம் 2 வழியையும் காட்டியிருக்கிறது. எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால், அந்த அநியாயத்தை நாங்கள் தடுக்க முடியாத சூழ்நிலையில நாங்கள் இருந்தால், அந்த நேரத்தில் நாங்கள் 2 வழியை கையாளலாம். ஒன்று, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததிகளாவது நேர்வழிக்கு வர வேண்டும் என்கிற கோணத்தில் பிரார்த்திப்பது. இது ஆக சிறந்த வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபூஜஹில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 பேருக்காக 2 பேர்கள் ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் அதை அங்கீகரித்துக் கொண்டார். இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தவன் அபூஜஹில். அவனுக்கே அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் அபூ ஹுரைரா அவங்களுடைய தாயார் ரசூலுல்லாஹ்வை கடுமையாக திட்டுவார்கள் என்று அவரே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அந்த தாயினுடைய நனவுக்காக, அந்த தாயினுடைய நேர்வழிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். இதே போன்றுதான் தாயிஃப் வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அநியாயத்தை செய்தார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அவர்கள் மேல்தப்பட்ட இரத்தத்தால் அவங்களுடைய செருப்பெல்லாம் தோய்ந்து போகிற அளவுக்கு அடிபட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வே அனுமதி கொடுத்தா, நீங்க விரும்பினா மலக்களுக்கு நீங்க உத்தரவிடலாம், அவங்க அழிப்பாங்க தாயிஃப் மக்களை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இல்லைன்றால் இவங்களுடைய சந்ததிகளாவது அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குறவர்களாக உருவாக வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார்கள். இது வந்து ஆக சிறந்த வழிமுறை. யா அல்லாஹ், யார் எங்களுக்கு வேண்டும் என்று தெரியாம இதுதான் நல்லது, ஜனாசாவை எரிப்பதுதான் இலங்கை நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக சரியான வழி என்று அவங்க அந்த பிழையான விஷயத்தை சரியா நினைக்காங்க. உணவாதம் இல்லாம, அடக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாம, இவங்களை தட்டி வைக்கணும் என்கிற சிந்தனை இல்லாம நியாயமா அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பிழையா, அவங்களோட விளக்கம் பிழையா இருக்குது. ஆனா உள்ளம் நல்லாக இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய யாரெல்லாம் நீ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடு, யாரெல்லாம் அவங்களுக்கு நேர்வழியை காட்டு, அவங்க மூலமாக இந்த இஸ்லாத்துக்கு பெருமையத்தா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீ இஸ்லாம் சம்பந்தமான தெளிவை கொடு, அவங்களுக்கு நீ நேர்வழியை காட்டு என்கிற கோணத்தில் நாங்கள் பிரார்த்திப்பது மிக சிறந்த ஒரு வழி. இது அல்லாம யாரெல்லாம் வேண்டுமென்றே எங்களுக்கு யார் இந்த அநியாயத்தை செய்யறாங்களோ, யார் இந்த அக்கிரமத்தை செய்யறாங்களோ, இவங்களுக்கு நீ அழிவை கொடு என்று நாங்கள் பிரார்த்திக்கலாமா என்று கேட்டால் அதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்கு எதிராக பிரார்த்தித்திருக்கிறாங்க. அவங்க மேல உன்னுடைய பிடிய கடுமையாக்கி சொல்லியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எகிப்தில் ஏற்பட்டது போன்ற வறுமை அவர்கள் மீது சாட்டி விடு என்று
பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவங்களே ஃபிரௌனுக்கு கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் நீ இவ்வளவு ஆட்சியை கொடுத்திருக்கிறாய், இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், உனக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க, இதை பிடிங்கிற என்கிற கோணத்தில் நபி யூசுப் அதாவது அவங்களும் பிரார்த்தித்திருக்கிறாங்க. எனவே நாங்க ஒன்று சிறந்த வழி, அவங்களுக்கு யாரெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு, நாட்டு தலைவர்களுக்கு நல்ல நேர்வழியை கொடு, அவங்களுக்கு சரியான சிந்தனையை கொடு என்கிற கோணத்தில் பிரார்த்திப்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், உங்களை யாராவது அடித்தால் அடித்தது மாதிரி நீங்க திருப்பி அடிங்க. அதாவது தெளிவா அல்லாஹ் தஆலா சொல்றான், அடித்தது போல நீங்க திருப்பி அடிக்கலாம், ஆனா வரம்பு மீறக்கூடாது, பொறுத்து கொண்டீர்கள் என்றால் அது நல்லது. இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்ல, நபியை நீங்க பொறுத்துக்கோங்க. அப்ப இது ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. ரெண்டுல நம்ம அவருடைய உங்களோட இயலாது, உங்களோட மனசு வேதனையை தருகிறது அந்த காட்சியை கண்ணால காண்கிற போது. இதுல அதிகாரிகள் அதாவது பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் விஷயத்தில் அவங்க ஒரு நிதானமான போக்க கையாளாம, அதாவது அது பாதிக்கப்பட்டிருக்கிறானேங்கிற பரிதாபத்தோடு பார்க்காம ஒரு பழி வாங்குகிற கோணத்துல பாக்குறாங்க. உங்களால மனசுல தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லி சொன்னா நீங்க எதிர்த்துத்தான் பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி சொன்னா அதற்கும் அனுமதி இருக்குது. ஆனால் அவங்களுடைய நலவுக்காக, அவங்க சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக, உண்மையை விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணுங்கிறதுக்காக பிரார்த்திப்பதுங்கிறது சிறந்த வழிமுறை. அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய பணிகளிலே, நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நலவு நஷ்டம் என்ன என்கிறத பார்த்து நாங்க செயல்படுறதுங்கிற ஒரு வழிமுறையை இஸ்லாமியங்களுக்கு அதாவது காட்டி தந்திருக்கிறது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல், உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நாம் காரியங்களை கையாள வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதுங்கிறது ஒரு மனிதனுடைய பிழை கிடையாது. மனிதன் கோபம், ரோசம், வெக்கம் இந்த மாதிரியான உணர்ச்சிகளால தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். கோபம் வராமல் இருக்கிறது மனிதனுடைய பிழை. கோபம் வருகிற போது நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரோசம் வராமல் இருக்காது, வரும். ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ச்சியாக முடிவெடுக்கலாமா? உணர்ச்சி வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அறிவுபூர்வமாக மார்க்க வழிகாட்டின் அடிப்படையில் முடிவு செய்யறதா, இந்த தெளிவு நமக்கு தேவை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தில் அதாவது விபச்சார குற்றம் சம்பந்தமாக ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒருவர் இன்னொருவர் மீது விபச்சார குற்றம் சொல்வதாக இருந்தால் கண்ணால கண்ட 4 சாட்சிகள் வேண்டும். இதுதான் சட்டம். இப்போதும் இருந்த சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் பொதுவாக எல்லாருக்குமாக இருந்தது. ஒரு கணவன் தன் மனைவி தவறு செய்வதை தன் கண்ணால் காண்கிறான். இவன் பகிரங்கமாக முறைப்பாடு செய்யலாமா? ஒரு சஹாபி அப்படி முறைப்பாடு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் பையினா, நீ சொன்னதுக்கு இன்னும் 3 பேர் சாட்சி கொண்டு வா, இல்லை என்றால் உனது முதுகிலே 80 கசையடி அடிக்கப்படும். அப்ப இது அதாவது விபச்சாரம், தன் மனைவி விபச்சாரம் செய்வதை தன் கண்ணால் கண்டாலும் 4 சாட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதும் அவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார், யா அல்லாஹ் என்ன முதுக பாதுகாப்பான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொல்கிறாரு, இதை சொல்லி சாட்சியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறதா, நான் தான் கண்டா அந்த இடத்துல வெட்டி கொன்றுவேன் சொல்றார். ஒரு சராசரி மனிதன் என்கிற அடிப்படையில அவருடைய உணர்ச்சி சரிதான். எப்படி இதை தாங்கிக் கொள்வது? அந்த இடத்துல கோபம் வராம இருக்குமா? இப்படி சொல்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ரோசப்படுகிறார், இவரை விட நான் ரோசக்காரன், என்னை விட அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ் சட்டத்தை சொல்கிறான் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒருவர் கண்டார் என்று சொல்லி சொன்னால் அவர் 4 முறை சத்தியம் செய்து நான் சொல்வது உண்மை, இதுல நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாவது சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று 5வது முறை சொல்லணும். மனைவி அதை மறுப்பதாக இருந்தால், என் கணவர் சொல்வது பொய், அவர் நான் சொல்றது பொய்யாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் அவர் என்கிற அடிப்படையில் 4 சத்தியங்களும் 5வது முறை சாபம் எடுக்கிற அந்த நிகழ்ச்சி. இது சம்பந்தமா சூரா நூர்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த சட்டம் வருகிறது. இப்ப பாருங்க, மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. உணர்ச்சியின் அடிப்படையில் ஒருவர் இதை கேட்டால் என்ன சொல்ல போறாண்டா, அவருடைய முடிவு சரி, அந்த இடத்துல வேற யாரு எப்படி ஒரு சிந்திப்பான் என்கிற கோணத்தில் தான் நம்ம யாரும் யோசிப்போம். ஆனால் இங்கு ஆதாரத்தின் அடிப்படையில தான் நம்ம சிந்திக்கணும் என்கிற ஒரு வழிமுறை இங்கு சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த சூழலை சிந்தித்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோடு உம்ராவுக்காக போகிறார்கள். மக்காவை பொறுத்தளவுல எல்லாருக்கும் ஓப்பனா தான் இருந்துச்சு. யார் வேணாலும் மக்காவுக்கு உம்ராவுக்கு வரலாம், கஅபாவுக்கு வரலாம், தவாப் செய்யலாம். அது எல்லா மக்களுக்கும் உரிய இடமாகத்தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசி,
அவங்களோடு வந்தவர்களில் பெரும்பாலானவங்க மக்காவாசிகள். அப்போ வாராங்க, ஹுதைபியா என்கிற அந்த இடத்துல இருந்து கொண்டு தப்பான எண்ணம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. அதில் ரசூலுல்லாஹ் கவனத்தை பாருங்க, எங்களை பற்றி தப்பான இடம் பிற சமுதாயங்கள் மீது வந்துடக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை அனுப்புறாங்க, நாங்கள் போர் செய்யறதுக்கு வரல, நாங்கள் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் வருவோம், உம்ரா செய்வோம், உம்ரா செஞ்சுட்டு எங்களை பார்த்து நாங்கள் மதீனாவுக்கு போயிடுவோம். அப்ப எங்களை பற்றி தப்பான எண்ணம் பிற சமுதாய மக்களில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்கான முயற்சி. எங்களை பற்றி தவறான எண்ணங்களை உருவாக்குற விதத்தில் நாங்கள் செயல்படுவதில்லை. தவறான எண்ணம் உருவாகி இருந்தால் அதை கலைகிற விதத்தில் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. இப்போது எங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் உருவாகினதா, உருவாக்கப்படுகிறதா, அது தொடர்ந்து பரப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையில் மட்டுமல்ல, உலக அளவில் முஸ்லிம்கள் மீதான, இஸ்லாத்தின் மீதான ஒரு வெறுப்புணர்வு ஒன்று கிரியேட் பண்ணப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அது உருவாக்குவதற்கான அளவில் மீடியாக்கள் வேலை செய்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் கொரோனா பரப்புனதே முஸ்லீம்கள் என்கிற கோணத்தில், அதாவது இந்தியாவில், இலங்கையில் மீடியாக்கள் பரப்பி கொண்டிருந்த ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். கொரோனாவுக்கு மதச்சாயம் பூசப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்தியாவில் தப்லீக் ஜமாத்துகளாகத்தான் கொரோனா பரவியதுங்கிற தவறான ஒரு தகவல். அதற்கு பின்னால் இந்தியாவில் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கூட்டங்கள் நடந்து தப்லீக் ஜமாத்துடைய பேரில் போட்டு அண்மை வரைக்கும் அது, அதாவது கோர்ட் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு கூட சில மீடியாக்கள் அந்த செய்தி சொல்லப்படக்கூடிய சூழல் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பற்றி தவறான எண்ணங்கள் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுது. அதுக்காக மீடியாக்கள் வேலை செய்கிறது. பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது, உண்மையான தகவல் மிகைப்படுத்தப்படுகிறது. தவறு செய்கிறவன் முஸ்லீமாக இருந்தால் மதம் சொல்லப்படுகிறது, வேற யாருமாக இருந்தால் ஆள் பேர் சொல்லாமல் சொல்லப்படுகிறது. ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற கோணத்தில் வருகிறது. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் வேற மதத்தினுடைய தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் இப்படியான ஒரு சூழல் நாம் இருக்கிறோம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நபிசல்லாஹு அனுப்புறாங்க, நாங்கள் வந்து உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எந்த போராட்டத்துக்கும் வரலைங்கிற தகவலை சொல்வதற்கு. உஸ்மான் ரலியல்லாஹு வர லேட் ஆகுது. அதே நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவுகிறது. இது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மூட்டி விடுவதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் கூத்து பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு தனியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வதந்திகளை முழுமையாக நம்பக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். மீடியாக்களுடைய, அதாவது சமூக வலைத்தளங்களுடைய பரவலின் காரணமாக அவருக்கு படுவதை பரப்புறாங்க. சில நேரங்களில் 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை இன்றைக்கு நடந்ததா பரப்பி விடுறாங்க. என்னன்னு பார்க்காம அந்த செய்திகள் ஷேர் பண்ணப்படுகிறது. ஆக இந்த வதந்திகள் சம்பந்தமான விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு சத்தியம் வாங்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால், தூதுவர்களை கொல்லக்கூடாது, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டிருந்தால் உயிருள்ள வரைக்கும் போராடுவோம் என்று சத்தியம் வாங்குறாங்க. 1-2 பேர்ல 1400 பேர் உயிருள்ள வரைக்கும் போராடுவோம் என்று சத்திய வாக்கு கொடுக்குறாங்க. அப்ப 1400 பேர் உயிரை கொடுப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் எந்த தலைவனாக இருந்தாலும் போர் செய்வதற்கு முடிவு செய்வான். போர் செய்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருந்தது. பத்ருடைய யுத்தம் மதீனாவுக்கு பக்கத்தில் நடந்தது. உஹது யுத்தம் மதீனாவுடைய எல்லையில நடக்குது, உஹது மலை அடியில நடக்குது. அஹ்ஸாப் யுத்தம் மதீனாவுக்குள்ள நடக்குது. மதீனாவுக்குள்ள எதிரிகள் வரவிடாம அகழி தோண்டி எதிர்கொள்றாங்க. அப்ப எதிரிகள் வந்து மதீனாவுக்கு அண்மையில் இருந்தாங்க. இப்ப வந்து முஸ்லிம்கள் வந்து மக்காவுக்கு அண்மையில் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் உணர்வு ரீதியாக முஸ்லிம்களில் 1400 பேர் உயிரை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், அதாவது காவிர்களை பொறுத்தளவு போருக்கான தயார் மனநிலையிலையும் இல்லை, தயார் ஏற்பாட்டிலையும் இல்லை. இந்த டைம்ல போர் செஞ்சிருந்தால் முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்கிற நிலை இருந்தது. அப்ப நிலையிலையும் அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க. முதல்ல வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படுகிறது. இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கும் குறைசி தலைவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒப்பந்தம் வருகிறது. அவங்க சொல்றாங்க, உங்களை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளலையே, தூதராக ஏற்றுக்கொண்டா உங்களுடைய நாங்கள் முரண்படுறோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது எங்களுக்கு தெரியாது, நீங்க அப்துல்லாட மகன்ங்கிறது எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்கிறது அழிங்கன்றாங்க, விடாப்புடியா இருக்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு கொடுக்குறாங்க, இதை அழிச்சிருங்க, நான் அல்லாஹ்வோட தூதர்ங்கிறது எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து வித்தியாசம், நீங்க இந்த வருஷம் இங்க வந்த நீங்க உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போகணுன்றாங்க. 1400 பேர் உம்ராவுக்காக மக்கா வரைக்கும் வந்து உம்ரா செய்ய போறேன்னா அது சமூக பொதுவாக அடிப்படையில் பார்த்தா ஒரு பின்வாங்கலா இருக்கும், விட்டு கொடுப்பா இருக்கும், அடிபணிஞ்சு போறதா இருக்கும். எது எவ்வளவு ஒரு பாதிப்பான மனநிலை. ரசூல் நாங்க இணங்கினாங்க. அடுத்த வருஷம் நீங்க வந்து உம்ரா செய்யலாம், தற்பாதுகாப்புக்கு வாள் எடுத்து வரலாம், 3 நாள் நீங்க மக்கால் இருக்கலாம் என்கிற செய்தி கொடுக்குறாங்க. இதுல ஒரு கடுமையான ஒரு நிபந்தனை போடுறாங்க. என்னன்னு சொன்னா, எங்கட சம்பந்தம் இல்லாம எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் யாராவது உங்கள்கிட்ட வந்தா நீங்க திருப்பி தந்துடணும்.
ஆனா உங்கள்கிட்ட இருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்க திருப்பி தரமாட்டோம்னு சொல்றாங்க. இது நியாயமில்லாத ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் எழுதி ஒப்பந்தம் சைமிக்கப்படுவதற்கு முன்னாலே ஒரு சஹாபி விலங்கிடப்பட்ட நிலையில பாஞ்சி வாரார். யாரோ சொல்லா, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால என்னுடைய வீட்டில் நான் கொடுமைப்படுத்தப்படுகிறேன், கட்டி வச்சு சித்திரவதை செய்யப்படுகிறேன், என்ன நீங்க உங்களோட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாங்க ஒப்பந்தம் பேசிட்டோம், எழுதியாச்சு, இன்னொரு இரு தரப்பும் ஒப்பந்தத்துக்கு சைன் வைக்கல, இவரை மட்டுமாவது நீங்க எங்களுக்கு விட்டுத்தாங்க, நான் இவரை கூட்டிட்டு போறோம், அவர் விரும்பி வாராரு, இவரை மட்டும் தாங்க, இதுக்கு பிறகு யாரும் எடுக்க மாட்டோம்னு சொல்கிற போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த சஹாபி கத்துறாரு, என்ன இவங்களுடைய கையில ஒப்படைக்கிறீங்களா, அநியாயமா என்ன இவங்க சித்திரவதை செய்யறாங்களே, விட்டுட்டா போறீங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பதறாங்க, யார சொல்லா, எதுக்கு நாங்க பணிஞ்சு போகணும், எங்கட கையில வலு இருக்குது, போராடினால் நாங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, போராட்டம் செய்யக்கூடிய தியாகத்தோடும் அந்த 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 தீரத்தோடு நாங்கள் இருக்கிறோம், நாங்க போராடுவோம், இந்த அநியாயத்துக்கு நாங்களே அடிமணிஞ்சு போகணும், நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில மரணிச்சா சொர்க்கம் தானே போவோம், அவங்க மரணிச்சா நரகம் தானே போவாங்க என்கிற அளவுக்கு உமர்கள் நாங்க பேசுறாங்க. ஒரு சஹாபி அபூபக்கர் அவங்களை தவிர மற்ற யாருமே மனதளவில் இதை விரும்பினதாக தெரியல. அப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பட்டார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குர்பானிக்கு அடுத்து இந்த இடத்துல அதாவது இஹ்ராம கலைங்கன்னு சொன்ன போது சஹாபாக்கள் யாருமே முன் வரல. அப்பதான் உம்மு சலமா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உங்களோட தலைமுடியை இறக்குங்க, உங்களோட குர்பானை நீங்க கொடுங்க என்று சொன்ன போது மற்ற சஹாபாக்கள் இதுக்கு பிறகு சான்ஸ் இல்லைன்னு செஞ்சாங்க. இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சிக்கு கட்டுப்படல. உணர்ச்சி நியாயமானது, அந்த வேகம் நியாயமானது. ஆனால் அதனால வரக்கூடியது லாபமா நஷ்டமா? இந்த வருஷம் நாங்க உம்ரா செய்யாம அடுத்த வருஷம் செஞ்சிடலாம், ரத்தம் சிந்தாம அந்த உரிமையை நாங்க பெறலாம். 10 வருஷம் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இதுல வந்தது. இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா ஃபத்ஹா முபீனா, தெளிவான ஒரு வெற்றியை நாங்கள் தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிற போது இதனால வரக்கூடிய நன்மை என்ன, இதனால வரக்கூடிய தீமை என்ன, இதனால இந்த இருக்கக்கூடிய நன்மைகள் ஏதாவது அதிகரிக்குமா, எங்க இருக்கக்கூடிய தீமைகள் ஏதாவது குறையுமா என்கிற கோணத்துல நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாங்க சில விஷயங்களை உணர்ச்சிக்கு அடிமைப்படாமல் நிதானமாக செய்யலாம். இளைஞர்களை பொறுத்தளவுல அந்த உணர்ச்சியோட சிந்திக்கிறாங்க. உணர்ச்சியில நியாயம் இருக்கிறது, இந்த கொந்தளிப்புல நியாயம் இருக்கிறது. மனசு பதறத்தான் செய்யும். கொஞ்சமாவது இதயத்தில ஈரம் இருந்தால், ஈமான்ல ஒரு அணுவளவாவது இருந்தால், நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது வேதனையும் வெறுப்பும் அதாவது வரத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது? அதாவது சில நேரங்களில் இந்த அதாவது அமைதி வழியான ஆர்ப்பாட்டங்கள் கூட அந்த கொதிப்பை அடக்கிறதுக்கு வழியா இருக்கு. அந்த வெறுப்பு நாங்க ஏதோ இந்த இந்த எங்களுடைய வெறுப்பை காட்டுறதுக்கு, எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஏதோ செஞ்சோம் என்கிற ஒரு நிலை இருக்குது. அதுல சில நலவுகள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திடீரென இப்போது அதாவது எதிர்த்தரப்பு கொம்பு சீவப்பட்டிருக்கிறது, அவங்களும் களம் இறங்கி இருக்கிறாங்க, ஆக்களை திரட்டி நாங்க காட்டுவோம்னு சொல்லி சொன்னா நாங்க திரட்டுறதை விட அதாவது பல மடங்கு திரட்டுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு நல்லா தெரியுது. எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜனாசா எரிப்புக்கு எதிராக நடந்த எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. ஜனாசா எதிர்க்க ஆதரிச்சு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு குறித்த அமைச்சு நேரடியாக கையை கட்டி நின்று கேட்கிற நிலைமை இருக்குது. அப்ப இது எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது, எந்த சைட்டுக்கு பாரமாகும், எந்த சைட்டுக்கு இதாகும். இந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள், உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த சைட்டை தூண்டி விடுகிறது. அடுத்த சைட் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளலாம். முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுதாபத்தை இல்லாமக்கலாம், வெறுப்பை உண்டாக்கலாம். இது அப்படி ஒன்று வருகிற போது சட்டம் ஒழுங்கு வருகிற நேரம் சட்டம் ஒழுங்கு எந்த அடிப்படையில செயல்படும் என்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனுபவபூர்வமாக தெரிஞ்ச விஷயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற சூழ்நிலையில நாம் உணர்ச்சிக்கு அடிமையாகாம, எங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஏதாவது ஒன்றை செய்யணுங்கிறதுக்காக எதாச்சும் அதில் லாப நஷ்டம் பார்க்காம செஞ்சு, அல்லது நாங்க தான் செஞ்சோன்னு காட்டிக்கொள்வதற்கான முயற்சி செஞ்சோம். சில நேரங்கள் இதுல எல்லா தரப்புலையுமே அரசியல் இருக்குது. எரிக்கக்கூடாது என்று சொல்கிறதுலையும் எரிக்க வேண்டும் என்று சொல்வதையும் அரசியல் லாபம் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய அருளால அரசியல் தலைவர்கள், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பலகீனங்கள் இருக்குது. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எல்லோருமே இதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. முயற்சி கொஞ்சம் கூடுதல் குறைவா இருக்கலாம், போதாமை இருக்கலாம், ஆனா செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத அரசியல் தலைவர்களும் பேசியிருக்காங்க. ஆளுங்கட்சி சேர்ந்த முஸ்லீம் அல்லாத அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, மத குருக்கள் பேசியிருக்கிறாங்க. செய்தி சென்று சேர வேண்டிய இடத்துக்கு சென்று விட்டது, கவனம் ஈர்க்கப்பட்டு விட்டது.
ஆனால் இன்னும் முடிவு எது வரவில்லை என்கிற போது நாம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி சாதகத்தை ஏற்படுத்துமா பாதகத்தை ஏற்படுத்துமா என்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். அது அதாவது சமூகத்துக்கு இன்னொரு அவப்பேரையும் சமூகத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் சமூகத்தின் மீது இன்னொரு சாரார் அடந்தேறுவதற்கான வாசலையும் திறக்கிறதாக ஆகிடக்கூடாது. முஸ்லிம்கள் மீது ஏற்படக்கூடிய அனுதாபத்தை சிதைக்கிறதாக ஆகக்கூடாது. இவங்க எல்லாம் மீறி துள்றாங்க, இவங்க அடக்கி வைக்கப்பட வேண்டியவங்களான் என்கிற மனநிலையை உண்டாக்கிடக்கூடாது. சிலர் பேசினால் அடுத்த தரப்பு தூண்டப்படுகிற நிலை இருக்குது. அவங்க ஏதோ செய்ய வேண்டும் நினைக்காம இஹ்லாஸோடு இருக்கலாம், அதை பத்தி நமக்கு சரியா தெரியாது, அதை நாங்கள் யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஆனால் அவங்க ஏதோ செய்ய நினைக்கிறாங்க, அப்படி செய்வதனால எதிர்த்தரப்பு அத்துமீறதுக்கும் வரம்பு மீறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் எங்களுடைய சில விஷயங்களை சிலர் பேசினா பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இந்த விஷயத்தை நாம் பேசுறது கூட சில நேரங்களில் பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கான சில பின்னணிகள் இருக்கத்தான் செய்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, சிலர் இந்த விஷயத்துல மௌனம் சாதிப்பதுதான் நல்லது. சமுதாயத்தில் பேச வேண்டிய தலைமைகள் அதாவது தெளிவாக மக்களை வழிநடத்துவதற்கு பேச வேண்டியிருக்கிறது. ஜனாசாக்களை அடக்குவதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்பது அடிப்படைவாத கருத்தாகவும் பாரம்பரிய முஸ்லிம்களுடைய கருத்து இல்லை என்கிற நிலை வந்திருக்கிறது. பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் தெளிவாக பேச வேண்டிய இது அடிப்படைவாதம் இல்லை, எங்களுடைய மார்க்க உரிமை, சமூக அதாவது எங்களுக்கு இலங்கையை யாப்பு தந்திருக்கக்கூடிய உரிமை, உலக சுகாதார மையம் தந்திருக்கக்கூடிய அனுமதி, அதாவது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் இது நடக்குது என்கிற விஷயங்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் பேச வேண்டிய விஷயம். சிலர் பேசுகிற போது அது பிரச்சனை, அது பேச வேண்டியவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த பிரச்சனையிலே நாம் பொறுமை காக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய அழுகைகளை, எங்களுடைய வேதனையை, எங்களுடைய வெம்பி போன மனநிலையை அல்லாஹ்விடத்துல முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்விடத்துல முன்வைச்சால் ஒன்று அல்லாஹு தஆலா அவ்வுள்ளங்களை மாற்றக்கூடியவன். இதுல முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை உண்டு பண்ணலாம், அவருடைய சிந்தனைகளை தெளிவை உண்டு பண்ணலாம், அல்லது அப்படி உண்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கலாம், அல்லது அதற்கான ஒரு அல்லாஹ் தஆலா நாம் நிலையாபுரத்தில் அதற்கான வாசலை திறந்து விடலாம். எனவே எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய அதாவது ஏக்கங்களையும் அல்லாஹ்விடத்துல முறையிடுவோம். இந்த பிரச்சனையில ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்ட மிகவும் பொருத்தமானவன் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இதற்கான ஒரு விடிவை, இதற்கான ஒரு விடையை தந்தருவான். சில வேளை இந்த பாதிப்புகளூடாக இலங்கை நாட்டு மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஏதேனும் நன்மையை நாடி இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு நன்மையை நாடி இருக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் இருக்கக்கூடிய தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாத்து இந்த கொரோனா, அதனை ஒட்டி வந்திருக்கக்கூடிய இந்த ஜனாசா எரிப்பு, இவற்றின் ஊடாக அல்லாஹ் என்ன ஹைரை நன்மையை நாடி இருக்கிறானோ அந்த ஹைரை எங்களுக்கும் இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கை நாட்டில் வாழக்கூடிய பிற சமுதாய மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹ்ரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.